ஹலோ ஆல், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகே, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னா பாலிட்டி அண்டரில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக். யூனியன் ப்ளஸ் இப்போ இருக்க நம்ம ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான். சினாப்சிஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் ஓவராலாக என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட்டு. ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எந்த டாபிக் எடுத்தாலும் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குரிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 1 to 4 அண்ட் பார்ட் 1 இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஆர்டிகல் 1 to 4ல் 1, 2, 3, 4 அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா ப்ரொசீஜர் டு கிரியேட் அ நியூ ஸ்டேட்டு. ப்ரொசீஜர் டு கிரியேட் அ நியூ ஸ்டேட்டு. ஸோ அந்த ஆர்டிகல்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நியூ ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட், ஃபோர்த்து இது ரெண்டும் என்ன அப்படின்னா 1947 to டில் நவ் வரைக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ஓவராலாக பார்க்க போகிறோம். பட் அதையும் நான் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது 1956 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1956. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். பட் இது வந்து 20 minutes வீடியோ அப்படிங்கிறதுனால நான் பிஃபோர் 1956 வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, யூனியன் அண்ட் டெரிட்டரி ஆர்டிகல் 1 to 4. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 1. ஓகே, பொதுவாக வந்து எப்போவுமே எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதுக்கு கீழே வர ஆர்டிக்கல் வந்து அதனோட டெஃபினேஷனை வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து இப்போ என்ன கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் இது. அப்போ இந்தியா பற்றின ஒரு டெஃபினிஷன். இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா அப்படின்னா என்னென்னா பாரத், விச் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு யூனியன். கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, நம்ம ஓகே ஸ்டேட் இருக்குது, நம்ம இதில் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அது என்ன, அக்வயர்டு டெரிட்டரிஸ். ஓகே, யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தட் இஸ் பாரத் விச் இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அக்வயர்டு டெரிட்டரிஸ் இன் ஃபியூச்சர். ஸோ நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அடங்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்ஸ் இருக்கும், அதில் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும், அண்ட் ப்ளஸ் அக்வயர்ட் டெரிட்டரிஸ் இன் ஃபியூச்சர். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்ம வேறு கண்ட்ரிகிட்டே நமக்கு வந்து கிஃப்டாவோ ஏதாவது கொடுக்குறாங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை கொடுக்குறாங்க, இல்லைன்னா அடிச்சு பிடிங்கி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடமும் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த அக்வயர்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த பிஓகே, கச்சத்தீவு அந்த மாதிரி ஃப்யூச்சரில் சப்போஸ் இருக்கா அந்த டிஸ்பியூட்ஸ்லேயே இருக்கு இல்லையா, அது சப்போஸ் ஃப்யூச்சரில் நமக்கே சொந்தமாகி கிடச்சாலும் அதுவும் நமக்குள்ளே சேரும் அப்படிங்கிற ஒரு மீனிங். அடுத்த ஒரு டேர்ம் ஃபெடரேஷன், அப்புறம் யூனியன். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னா, ஃபெடரேஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஃபெடரேஷன். ஓகே, யூனியன் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு இருக்கிறது. அதாவது ரிட்டன் கைப்பட எழுதி அதெல்லாம் கிடையாது, ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இது நம்ம வந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து யூனியன். ஸோ இப்போது இந்தியா என்னன்னு கேட்டால் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ஓகே, நாட் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது அப்படின்னா இது வந்து எந்த ஒரு இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு சைன் பண்ணியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு ஃபீலோட இருக்கிறது தான் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்தது யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்னென்னா அந்த ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் cannot secede from center. இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறோம், எனக்கு வேணாம், நான் சென்டர் விட்டு வெளில போகிறேன், நான் இந்தியாவை விட்டு வெளில போய் நான் வேறு இடத்துல போய் உட்கார போகிறேன் அப்படின்லாம் இங்கே வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீடம் எல்லாமே வந்து உள்ளே இருக்கும்.
ஆனால் சென்டரை விட்டு வெளியில் போகக்கூடாது. பவர் வந்து சென்டர்கிட்ட இருக்குது. ஓகே, யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா மீன்ஸ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் cannot secede from center. இது ரொம்ப முக்கியம், cannot secede. ஸோ நம்ம என்ன தான் வந்து இங்கே என்ன வேணால் டெசிஷன் எடுத்துக்கிறோம், ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறோம். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூனியன் கவர்மெண்ட்டை விட்டு வெளியில் போய் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறது கிடையாது. வெளியில் போகணும், நான் போய் இங்கே இருக்க தமிழ்நாடு தூக்கி வெளியில் வைக்க போகிறேன் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது இதுக்கு இந்த ஆர்டிக்கல் 1 எல்லாத்துக்கும் ஒரே டெஃபினேஷன் தான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 1. நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட் ஆர் மென்ஷன்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு புக் எழுதுகிறாங்க. புக் எழுதி ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்ன கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியோடைய நேம்ஸு, அதோட டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டு போட்டு மென்ஷன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வைக்கிறாங்க. ஓகே, எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கணும், எவ்வளோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, இவ்வளோ ஸ்டேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதோட நேம் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்ல. அதுதான் நம்மளோட புக்கான கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஷெட்யூல், அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்னு ஒதுக்கிட்டு அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வந்து எழுதி வைக்கிறாங்க. இதுதான் ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1 அப்படின்னா என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபினிஷன். ஸோ இந்தியா தட் இஸ் பார்ட் விச் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அக்வயர்ட் டெரிட்டரிஸ். இதை கூட இப்படி கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு உண்டியல் இருக்குது, இந்தியா அப்படிங்கிறது ஒரு உண்டியல் அப்படின்னா எவ்வளோ மணி அதில் போடுறோம். ஒரு 500 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், ₹1 இருக்கட்டும், ₹2 இருக்கட்டும், இவ்வளோ வேணால் மணி வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த மணியை வந்து வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்போமே தவிர ஈஸியாக எடுக்க முடியாது. ஆனால் மணி போடுறது ஈஸி. அதை மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே அந்த டெரிட்டரிஸை இன்க்ளூட் பண்ணுறது ஈஸி. வேறஸ் அந்த உண்டியிலேருந்து காசு எடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபெடரேஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தன்னோட கண்ட்ரிக்குள்ளே இருப்பாங்க. அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஸ்டேட்ஸ் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் பட் யூனியனோட ஒன்றா இருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அந்த சென்டரை விட்டு சிசேராக்காமல் போய் இருக்கிறது தான் நம்மளோட யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஒற்றுமை. ஓகே, நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் புக்கில் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் கொண்டு போய் அழகாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து சேர்ந்தது. ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 2. இதில் இருக்க மொத்த ஆர்டிக்கல் 4 ஆர்டிக்கல் தான். ஸோ ஒரு ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ்னு இருந்தால் என்ன வரும், புதுசாக ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லைனா ஒரு யூனியன் டெரிட்டரியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதை 2ஆக உடைக்க போகிறோம். இல்லை எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒடிஷா அப்படிங்கிறத ஒரிசான்ற பேரை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன், இல்லை இந்த என்னோடய பவுண்ட்ரிஸை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நான் இந்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் எனக்கு கொடுக்குறாங்க, இந்த ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க, என்னோடய பவுண்டரி நான் ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை இந்த ஸ்டேட் வந்து ஃபுல் வந்து பார்த்தோன்னா தெலுங்கு பேசுகிறாங்க, நான் வந்து ஆந்திராக்கே அதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ற கேசஸ் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 2 and 3. ஓகே, ஆர்டிக்கல் 2 and 3ல் ஒரு ஆக்ட் போட்டு நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பின்னாடி ப்ரொசீஜர் டு கிரியேட் அ நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாமே ஒரு ஆக்ட் போட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 2 என்னன்னு பார்த்தலாம். கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர் தி அட்மிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஃப்ரம் நான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இப்போ இந்தியாவுக்குள்ள ஸ்டேட்ஸே இல்லை, அந்த ஸ்டேட்டே இந்தியாவுக்குள்ளே இல்லை, வெளியிலேருந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, அது வந்து நான் இந்தியா கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைன்னா அந்த இதை வந்து நான் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? அது வந்து பார்த்தேன் அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர் அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் நான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இல்லை, அது நம்ம கூட சேர்த்துக்கிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 2, கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் தட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் இந்தியா. இனிஷியலாக இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாண்டிச்சேரி வந்து நம்மக்கிட்ட இல்லை, அதை வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து சேர்க்கும் போது இந்த ஆர்டிக்கல் 2 படி தான் சேர்த்துருப்பாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 3 அப்படின்னா என்னென்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஓகே, கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஓகே,
ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானாவை ஒரு புது ஸ்டேட்டாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்க எம்பிஸ் மக்கள்லாம் வந்து ஆசைப்பட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர், ஒரு ஸ்டேட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ப்ரொசீஜர்ன்றது பின்னாடி பார்ப்போம். பட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்லேருந்து ஒரு நியூ ஸ்டேட்டை நான் க்ரியேட் பண்ணுறது ஆர்டிக்கல் 3. வேறு நான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது ஆர்டிக்கல் 2. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்குள்ளேயே வேறு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நடக்கும். பைஃபிர்கேஷன், இப்போ சொன்னாலே ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு பிரிக்கிறது. அடுத்தது அதில் பவுண்ட்ரிஸை நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து எனக்கு இந்த லேண்டை வந்து பக்கத்து ஸ்டேட்டில் எனக்கு கொடுக்குறாங்க, நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறேன், என்னோடய பவுண்ட்ரி நான் ஆல்ட்ரு பண்ண நினைக்கிறேனாலும் ஒரு ஆக்ட் போட்டு இந்த விஷயமெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆர்டிக்கல் 2 and 3. வேற ஒன்றே மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டு அப்படின்னா என்ன இந்த ஆர்டிக்கல் 2 வரும். வேறு எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டாக இருக்குது, சில இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம், மாடிஃபிகேஷன் வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆர்டிக்கல் 3. அடுத்தது ஆர்டிக்கல் 4, இதுதான் லாஸ்ட்டு. ஓகே, இந்த யூனியன் அண்ட் ஸ்டேட்டரியில் ஒரு 4 ஆர்டிக்கல்லாம் இதுதான் 4வது ஆர்டிக்கல். ஓகே, போன 2 ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம்? ஒரு கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, அந்த கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து பிறகு க்ரியேட் பண்ணுற சொல்லுவேன். இதெல்லாம் யார் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னா, இங்கே தான் செக் பாயிண்ட்டு. த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் இன் திஸ் சாப்டர். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆக்ட் போடணும், சேஞ்சஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான். பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்குது. அதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறது ஆர்டிக்கல் 4. ஓகே, இப்போ என்ன ப்ரொசீஜர், ஒரு நியூ ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்? ஓகே, ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் மஸ்ட் ஃபார் திஸ் பில். ஓகே, பொதுவாக ஒரு பில்லை வந்து நம்ம வந்து இந்த பில்லுன்னு இல்லாமல் பொதுவாக பில்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அதை மெஜாரிட்டி பார்ப்போம். மெஜாரிட்டி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரசிடெண்ட்டோட அசென்ட் அப்ரூவலுக்கு போகும். இங்கே ஃபைனலாக தான் பிரசிடெண்ட் வந்து இருப்பாங்க. ஓகே, பொதுவாக இருக்கிற பில்லுக்கு. பட் இங்கே ஒரு நியூ ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட் மஸ்ட் ஃபார் திஸ் பில். ஸோ அவர் வந்து ஒரு இப்போ ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னு நினச்சி, ஸோ வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய் சொல்லி பிரசிடெண்ட்டு ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் வாங்கணும், ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் த பில் இன் த கன்சர்ன்டு லெஜிஸ்லேச்சர். சும்மா எல்லா லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்ப வேணாம், எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அங்கே அனுப்பி ஏதாவது உனக்கு சஜஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கன்சர்ன் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆந்திர பிரதேஷில் தெலுங்கானா, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆந்திராவில் தெலுங்கானாவில் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்டு லெஜிஸ்லேச்சர், ஆந்திரா லெஜிஸ்லேட்டர் அண்ட் ஆந்திரா லெஜிஸ்லேச்சரில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணி அவங்களோட இதுக்காக என்ன சொல்கிறது, அவங்களோட டெசிஷனுக்காக சென்ட் பண்ணுவாங்க. சரி என்ன சொல்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்கிறாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் வந்து கன்சர்ன் லெஜிஸ்லேச்சரில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது ஒரு டைம் லிமிட்டும் செட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க பிரசிடெண்ட். ஓகே, ஃபஸ்ட் என்ன, ஒரு பில்லை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட வாங்கணும். அடுத்தது பிரசிடெண்ட் வந்து அந்த கன்சர்ன்டு லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, அது கொடுத்துட்டு என்ன டெசிஷன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட்டும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க பிரசிடெண்ட். இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும், பெண்டிங். ஓகே, ஸ்டேட் வந்து எஸ்ன்னு சொல்லலாம், ஓகே எங்களுக்கு இஷ்டம் நாங்கள் வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நோன்னு சொல்லலாம், இல்லை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எங்கள் இது ஒற்றுமை வந்து கெட்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு நோன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பெண்டிங். பெண்டிங் அப்படின்னா என்னென்னா, இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டு சொல்கிறாங்க. ஸ்டேட் த கன்சர்ன் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க பிரசிடெண்ட்டுக்கு. இஃப் ஸ்டேட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் ஈவன் ஆஃப்டர் த டைம் லிமிட். இப்போ அந்த டைம் லிமிட் ஆகியும் பதில் சொல்லலை அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று
சரி ஓகே இவங்களுக்கு நம்ம கொடுத்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ டைமும் வேணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பிரசிடெண்ட்டு டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆர் பாஸ் இட் டு த பார்லிமெண்ட். பாஸ் இட் டு த பார்லிமெண்ட் அப்படின்னு வந்துட்டாங்க இல்லையா, ஒன்று அவராக நினச்சி டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைனா பாஸ் இட் டு த பார்லிமெண்ட். பாஸ் இட் டு த பார்லிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த எஸ்ஸு நோ பெண்டிங் எல்லாமே ஸ்டேட் சைடில் இருக்க ஒரு ஸ்விட்சாக வந்து நினச்சிக்கோங்க. அண்டு இங்கே பிரசிடெண்ட் வந்து ஒரே ஸ்விட்சு எஸ்ஸு. இங்கே ஸ்டேட்டு எஸ்ன்னு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எஸ்ன்னு தான் வரும், நோன்னு கிளிக் பண்ணாலும் எஸ்ன்னு தான் வரும், அண்ட் பெண்டிங்னு கிளிக் பண்ணாலும் எஸ் ஆகும். ஆக மொத்தம் எடுக்கிற போகிற டெசிஷன் வந்து என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பாஸ் பண்ண கொடுத்துருவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ எதுக்காக அப்புறம் கேட்கணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வாழ்கிறோம். ஸோ மக்களோட டெசிஷனும் ரொம்ப முக்கியம். ஒரு டெசிஷனுக்காக கன்சல்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயம்லாம் வந்து நடக்குது. ஓகே, ஸோ நோ டெசிஷன், அதாவது நோ ஸ்டேட் டெசிஷன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் பார்லிமெண்ட். ஒரு பேச்சுக்கு தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எஸ்ஸா நோவா பெண்டிங்கான்னு கேட்குறவங்களே தவிர அவங்களோட டெசிஷன் வந்து பார்லிமெண்ட்டோட பைண்ட் ஆகி இருக்காது. பிரசிடெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். Now the parliament has to pass the bill with simple majority. இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து இப்போ லோக்சபாவில் பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது பிரசிடெண்ட்டுக்கிட்ட அசென்ட்டுக்கு ஃபைனலாக போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ். இப்போ வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது ஓகே, யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டெசிஷன் பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்லிமெண்ட். ஓகே, இந்த டெசிஷன் வந்து ஓகே இந்த டெசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்கிட்ட போவோம், அடுத்தது பார்லிமெண்ட்டுக்கிட்ட போவோம், அப்புறம் திருப்பி சிம்பிள் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டுக்கிட்ட அசென்ட்டு போகும். இந்த எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். வேற யூனியன் டெரிட்டரியாக இருக்க பட்சத்தில் இந்த ஸ்டேட் கன்சர்ன் லெஜிஸ்லேச்சருக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஸ்டேட் எப்போவுமே அடல்ட்டு, எப்போவுமே யூனியன் டெரிட்டரி வந்து ஒரு சைல்டு. அந்த சைல்டை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். அதனால தான் பிரசிடெண்ட் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பிரசிடெண்ட்டு எந்த லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்ப மாட்டாங்க. டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பில்லு வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மெஜாரிட்டி அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட அசென்ட்டுக்கு போகும். வேறு ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அடல்ட்னா என்ன பண்ணுவோம், நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். பெரியவங்ககிட்ட ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கன்சல்ட் பண்ணுவோம். வேறு சின்ன குழந்தையாக இருக்காங்க, சில்ட்ரனாக இருக்காங்கன்னா நம்ம அதெல்லாம் எடுக்க மாட்டோம், நம்ம எடுக்கிற முடிவு தான். அந்த எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்டு. ஓகே, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசாக இருக்கும் இந்த வேர்டு. அதாவது பிரிக்க முடியாத யூனியனை, அதாவது அழிக்க முடியாத யூனியன், அழிக்கக்கூடிய மாநிலங்கள், அதுதான் வந்து மீனிங். அதாவது இந்தியா அப்படிங்கிறது யூனியன், அதை உடைக்க முடியாது. பட் வேற உள்ளே இருக்க ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் 1 2 ஆக்கிக்கலாம், 2 4 ஆக்கிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அதுதான் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். இதுக்கு மீனிங் அதுதான். இந்தியா வந்து என்ன கேட்டாங்கன்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். இது வந்து நிறைய கொஸ்டின்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின் இது. இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் அழிக்க முடியாது, யூனியனை வந்து உடைக்க முடியாது. பட் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸை வந்து உடைக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கவருக்குள்ளே போட்டு ஒரு கவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியா. ஓகே, அதுக்குள்ளே வந்து வெள்ளத்தை போட்டு நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சுக்குநூறாக உடையும் தவிர அந்த கவரை விட்டு வெளியில் போகாது. ஓகே, இதுதான் வந்து அந்த கவர் அப்படிங்கிறது இந்தியா. உள்ளே இருக்க வெள்ளத்தை குட்டியாக எப்படி இந்த ஸ்டேட்ஸை வந்து எப்படி வேணாலும் உடச்சிக்கலாம், ஆனால் கவரை விட்டு வெளில போகக்கூடாது. அதுதான் இந்த மீனிங். ஓகே, அடுத்தது Article 4 declares that laws made under Article 2 and 3 cannot be considered as amendment of the Constitution under Article 368.
ஓகே, நம்ம ஆர்டிகல் 2ம் 3யும் பார்லிமெண்ட் போடுறாங்க. அது ஒரு ஆக்ட் மூலியமாக தான் கொண்டு வரணுமே தவிர அமெண்டபிலிட்டி ஆர்டிகல் 368 அப்படின்னு அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. ஒரு ஆக்டை போட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஆக்டை போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு அமெண்டபிலிட்டி அண்டரில் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ இது நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பிஃபோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். 1947 to 19 இப்போ வந்து டில் நவ் வரைக்கும் எப்படி வந்து ஸ்டேட்ஸ் வந்து பிரித்தாங்க சேர்த்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பிஃபோர் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் 1956 ஓகே என்ன நடந்துச்சு. ஓகே 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. ஓகே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. அப்போ வந்து பாதி பேர் வந்து இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பாதி பேர் வந்து பாகிஸ்தானை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பாதி பேர் வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கணும். இதுக்கு யார் வந்து இப்போ வந்து பிரித்து விட்டதே வந்து பிரிட்டிஷு. ஓகே, இப்போ பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து இந்தியாவோட இருக்கணுமோ ஆசைப்படுறீங்களோ இருந்துக்கோங்க, யாரெல்லாம் பாகிஸ்தானோட போகணுன்னு நினைக்கிறீங்களோ போய்க்கலாம், அண்டு யாரெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற டேர்மில் வரீங்களோ அவங்களாம் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுபடி வந்து பார்த்தோன்னா 552 ப்ராவின்சஸ் வந்து ஆக்சுவலாக அப்போ இந்தியாவில் இருந்தது. இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 549 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. 549 ப்ராவின்ஸ் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மித்த 3 பேர் மட்டும்தான் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணலை. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த 3 பேர் ஜுனாகர், ஹைதராபாத் அண்ட் இன்னொன்று காஷ்மீர். இவங்க 3 பேர் மட்டும் நான் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சரி, அவங்களோட இஷ்டத்துக்கே ஃபஸ்ட்டு நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ஜுனாகரும் காஷ்மீரும் பார்டர். ஓகே, ஜுனாகர் அப்படிங்கிறது குஜராத்தில் இந்த ஓரத்தில் இருக்கிறாங்க, அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது டாப்பில் ஓரத்தில் பார்டரில் இருக்காங்க. ஹைதராபாத் அப்படிங்கிறது என்னென்னா சென்டர், சவுத் இந்தியாவில் சென்டர் பாயிண்ட் இருக்காங்க. ஓகே, இப்போ ஜுனாகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பக்கத்தில் இப்போ பாகிஸ்தான்லேருந்து பிரச்சனை வருது, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க. அப்போ வந்து மக்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அதாவது இந்தியாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்தியா என்ன சொல்லுதுன்னா ஓகே ஒரு ரெஃபரண்டத்தை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போ வந்து ரெஃபரண்டத்தை வந்து போடுவாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ரெஃபரண்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து எப்போவுமே சொல்லும். ஸோ அங்கே மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ரெஃபரண்டத்தை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓகே ரெஃபரண்டம் போட்டு பார்க்கும்போது மக்கள்லாம் வந்து நாங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜுனாகரும் ஃபஸ்ட்டு இப்போ ஜுனாகர் ஓகே ஜுனாகர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிடுது. இப்போ 549 இருக்கிறது 550 ப்ராவின்ஸாக மாறுது. அடுத்தது யார் அப்படின்னா ஹைதராபாத். ஸோ இவன் என்ன சொல்கிறான், நிசாம் அந்த சைடில் இல்லை நாங்கள் வந்து பாகிஸ்தானோட தான், எங்கள் இதில் முஸ்லீம்ஸ் வந்து ஜாஸ்தி, ஸோ நாங்கள் வந்து பாகிஸ்தானோட சேர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு பயங்கர கோவம் வருது. இவங்களாவது இந்த பார்டரில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போகணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வேறஸ் இந்தியா கூட சென்டர் பார்ட்டில் வந்து இப்போ ஹைதராபாத் இருக்காங்க. இவங்க இப்படி சொன்னால் என்ன ஆகுறது, விட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க ஒன்றும் சொல் பேச்சை கேட்குற மாதிரி நிறைய போடுறாங்க, விஷயங்களுக்கு மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, கேட்குற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா போலீஸ் ஆக்ஷன் வச்சு ஹைதராபாடை வந்து தன்னோட இன்க்ளூட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி இடத்துக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அங்கே பீப்புள் ஃபேவராக இருக்காங்கன்னு தெரியுது, அதனால் ரெஃபரண்டத்தை போடுன்னு சொல்கிறாங்க. இங்கே பீப்புளும் ஃபேவராக இல்லை, ரூலரும் ஃபேவராக இல்லை, பட் இவங்கள வந்து எப்படியாவது நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹைதராபாடுக்கு போலீஸ் ஆக்ஷனை போடுறாங்க. அடுத்தது காஷ்மீர். இந்த காஷ்மீர் அப்படின்றது இந்த காஷ்மீரில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு அழகுனா ரூலர் வந்து ஹிந்து, வேறஸ் பீப்புள் எல்லாம் முஸ்லீம். ஸோ ரூலருக்கு வந்து இந்தியாவோட சேரணும்னு ஆசை, வேறஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானை போடணும்னு ஆசை. ஸோ 2 பேருமே வந்து இப்போ இது வந்து அக்டோபர் 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது.
இந்த அக்டோபர்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா 2 பேருமே பொறுமையாக தான் ஃபஸ்ட்டு நடக்கிறாங்க. சரி இவங்களை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவங்க விட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டு இந்தியாவும் பொறுமையாக இருக்குது. பட் அந்த பாகிஸ்தானும் பொறுமையாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து பாகிஸ்தான் அவசரப்பட்டு பாகிஸ்தானும் அங்கே இருக்க தனியாக காஷ்மீர் வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆசாத் காஷ்மீர் ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காஷ்மீரை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரூலர் வந்து இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இந்தியா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹெல்ப்னு கேட்குறீங்க, எங்ககிட்ட வந்து என்ன ஒரு அழகுனா கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்ககிட்ட வந்து சேர்ந்தாதான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஓகே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மட்டும் சைன் பண்ணிக்கிறாங்க. யாரும் அப்படின்னா அந்த காஷ்மீர் ரூலர் ஹரிசிங்கும் இந்தியாவும் சைன் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த மெயினாக இருக்கிற 3 விஷயங்கள் கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த 3ம் சைன் பண்ணி காஷ்மீர் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. இதுபடி இப்போ பார்த்தீங்கன்னா 552 ப்ராவின்ஸ் வந்து முதல்ல பிரித்தாங்க. அந்த 552 ப்ராவின்ஸை வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன குரூப்பாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. 552 ப்ராவின்சஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸில் பிரிச்சுக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோலில் வர இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஒரு 9 ஆகவும், அடுத்தது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பேருக்கு தான் மன்னர், பட் எல்லாமே பிரிட்டிஷ் அண்டர் தான். ஸோ அந்த மன்னர்கள் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்தது ஃபார்மர்ஸ் சீஃப் கமிஷனர் பிரின்ஸ்லி, அப்போலேருந்து வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆள்ற ஒரு சீஃப் கமிஷனர் அந்த இருக்கிற இல்லையா, அந்த ஏரியா வந்து ஒரு 10. அப்புறம் தனியாக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான இந்த அந்தமான நிக்கோபார் 1, இப்படி வந்து பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கும்போது இப்போ 552 ப்ராவின்சஸை வந்து பார்த்தோன்னா 29 ப்ராவின்சஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, 552 ப்ராவின்சஸை 29 ப்ராவின்சஸாக பிரிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஸ்டேட் இதுதான். ஆக்சுவலாக 552 ப்ராவின்ஸில் ஃபஸ்ட்டு 3 பேர் தனியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷன், ரெஃபரண்டம் வச்சு, போலீஸ் ஆக்ஷன் வச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ கையில் 552 ப்ராவின்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்தியா அந்த 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே ஒன்றுமே இல்லை, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, பவுண்ட்ரி என்னன்னு தெரியாது அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வரும்போது இப்படி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4ஆக வந்து பிரித்து சரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புது வீட்டுக்கு வரோம், திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், நம்ம வந்து இப்போ உடனே வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு பொருளும் அழகுபடுத்தி எடுத்து கொண்டு போய் வைப்போமா, இல்லை இது கிச்சனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பொருள்லாம் தூக்கி கிச்சனில் அப்படியே வச்சுட்டு, ஹால் பொருள்லாம் ஹாலில் அப்படியே தூக்கி வச்சுட்டு, இப்போ என்ன ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரூமில் அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்போம். ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ அங்கங்கே இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வருவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 552 ப்ராவின்சஸை ஒரு 29 ப்ராவின்சஸாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக ஸ்டேட்ஸாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டேட்ஸாக பிரிக்கணும், அதுக்குன்னு சில கமிட்டிஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மொழி வாரியாக பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்குன்னு ஒரு கமிஷன் அப்ளை பண்ணுது. அதுதான் யார் அப்படின்னா எஸ்கே தார். இந்த எஸ்கே தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் கமிட்டி. ஸோ முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி, மொழி வாரியாக பிரிக்கலாம், அப்படி பிரிக்கப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த எஸ்கே தார் கமிட்டி. ஸோ ஜூன் 1948 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டை டிசம்பர் 1948 சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுக்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மொழி வாரியாக பிரிக்கலாமா மாநிலங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்க்குறாங்க. போயிட்டு டிசம்பர் 1948 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க இந்தியாங்க, ஆனால் மொழி வாரியாக மட்டும் பிரிக்கவே பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசினா பரவாயில்ல, பல லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்டட்
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க ரிஜெக்டட்னு சொன்னால் நம்ம அடுத்தபடி அடுத்த ஆள்கிட்ட கேட்டு தானே ஆகும். அதே மாதிரி தான் அடுத்த கமிட்டி டிசம்பர்லேயே வந்து போடுறாங்க, ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி யாருன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் இந்த கமிட்டியோட நேம்ஸ், ஜேவிபி கமிட்டி. சரி, ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறது எப்போனா டிசம்பர் 1948 அண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏப்ரல், ஒரு 4 மாதம் எடுத்துக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தார் சொன்னது கரெக்டு தான், இது மொழி வாரியாக பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இது ஜவஹர்லால் நேருவும் வல்லபாய் பட்டேலுக்கும் இதை பிரிக்கவே கூடாது மொழி வாரியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக அப்போஸ் பண்ணுறவங்க இவங்க 2 பேர். பட் பட்டாபி சித்தராமையா என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து ஸ்பீக்ஸ் தானே, 2 பேர் வந்து வேண்டான்னு சொன்னால் அதுதானே வந்து கமிட்டியில் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் இது ரிஜெக்டட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிங்குவிஸ்டிக் அதாவது மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பட்டாபி சித்தராமையா. ஓகே, பட்டாபி சித்தராமையா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா, நிறைய போராட்டங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1953 பொட்டி ஸ்ரீராமலு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, 56 நாள் இருக்காரு. கடைசியில் அதாவது அவருக்கு என்னென்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா, நாட் ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா. ஓகே, 56 டேஸ் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவர் இறந்தும் போயிடுறாரு. அப்புறம் கலவரங்கள்லாம் வெடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர்ஸ்டு டு கிரியேட், ஸோ விருப்பப்பட்டு வந்து கிரியேட் பண்ணல, பட் ஃபோர்ஸ்டு டு கிரியேட் த ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் கால்ட் ஆந்திரா பை செப்பரேட்டிங் தெலுங்கு பீப்புள் ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ்லேருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு தனியாக பிரித்து ஆந்திரா அப்படின்னு ஸ்டேட்டு, ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஆந்திரா அப்படின்னு ஒன்று 1953 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் என்ன சும்மாவாக இருப்போம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா திருப்பி எங்களுக்கும் தனியாக ஸ்டேட் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது. அதுக்காக போட்டப்பட்டது தான் ஃபசல் அலி கமிஷன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா 1953 ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. செப்டம்பர் 55 தான் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே மொழி வாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செக் பாயிண்ட்டும் வைக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. மொழி வாரியாக பிரிக்கலாம், பட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் பேசணும்னு கண்டிஷன்லாம் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த ஃபசல் அலி கமிஷன். மொழி வாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபசல் அலி கமிஷன். ஓகே, அதுபடி தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வருது 1956. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் பாம்பே தனியாக மெட்ராஸ் தனியாக வருது. ஸோ ஆந்திரான்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் 1956 தெலுங்கானாவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 1953 பிரிக்கும்போது ஆந்திரான்னு தான் பேர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ 1956 வந்து ஸ்டேட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 ப்ராவின்சஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, இது அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு 14 ஸ்டேட்ஸாகவும் 6 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ 552 ஃபஸ்ட்டு ப்ராவின்சஸ் இருக்குது. அதை 29 ப்ராவின்சஸாக அந்த பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க, 4 பார்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 14 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 16 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, இதுதான் பார்த்தோன்னா 1956 முன்னாடி நடந்த ஸ்டோரி. கடைசியில் 14 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸாக பிரித்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1960 அப்புறம் அதுலேருந்து பைஃபுர்கேட்டான ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தா ஆஃப்டர் 56 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.